வெல்கம் டு கிராக் வித் மீ யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்எஸ்சி சிபிஓ 2024 டயர் 1ல் கேட்ட டே 2 ஷிஃப்ட் 1க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு அல்ஜீப்ராவில் இருந்து. ஓகே, இப்போது இந்த சம்மை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில ஃபார்முலாஸ் ப்ளஸ் அதோட கான்செப்ட் பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஃபார்முலா a cube ப்ளஸ் b cube ப்ளஸ் c cube மைனஸ் 3ab எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா a ப்ளஸ் b ப்ளஸ் c இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் ab ப்ளஸ் bc ப்ளஸ் caவாக இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இன்னொரு வேரியேஷன் a ப்ளஸ் b ப்ளஸ் c தி ஹோல் டிவைடட் பை 2 இன்ட்டு a மைனஸ் b தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் b மைனஸ் c தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் c மைனஸ் a தி ஹோல் ஸ்கொயராக இருக்கும். ஓகே, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ரெண்டு ஃபார்முலா தெரிஞ்சிருந்தால் என்ன பண்ணிடலாம்னா நம்ம இந்த சம்மை சால்வ் பண்ணிடலாம். பட் இன்னும் ரெண்டு வேரியேஷன்ஸ் இருக்குது. அந்த வேரியேஷன் தெரிஞ்சிருந்துச்சுன்னா இன்னும் குயிக்கராகவே நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த டைப்ஸ் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணிடலாம். ஓகே, இன்னும் ரெண்டு டைப் என்னன்னா a ப்ளஸ் b ப்ளஸ் c இன்ட்டு a ப்ளஸ் b ப்ளஸ் c தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் 3ab ப்ளஸ் bc ப்ளஸ் caவாக இருக்கும். ஓகேங்களா, இது வேரியேஷன். இன்னொரு வேரியேஷன் a ப்ளஸ் b ப்ளஸ் c தி ஹோல் டிவைடட் பை 2 இன்ட்டு 3 டைம்ஸ் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் a ப்ளஸ் b ப்ளஸ் c தி ஹோல் ஸ்கொயராக இருக்கும். ஓகேங்களா, இந்த 4 ஃபார்முலா தெரிஞ்சிருந்துச்சுன்னா சீக்கிரமே டேரெக்டாக வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி இன்னொரு சின்ன கான்செப்ட் ஒன்று இருக்குது. இப்போது இஃப் a ப்ளஸ் b ப்ளஸ் சியோட வேல்யூ 0 அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா தென் a கியூப் ப்ளஸ் b கியூப் ப்ளஸ் c கியூபோட வேல்யூ என்ன இருக்கும்னா 3 டைம்ஸ் ஆஃப் abcயாக இருக்கும். ஓகேங்களா, இது எப்படின்னா இப்போது a ப்ளஸ் b ப்ளஸ் சியோட வேல்யூ 0 அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இப்போ பாருங்கள் இந்த ஃபார்முலாவில் இந்த வேல்யூவை நம்ம 0 ஆக்கிட்டோம்னா என்டையர் RHSமே என்ன ஆகிடும் 0 ஆகிடும். தென் பேலன்ஸ் இருக்கிறது a கியூப் ப்ளஸ் b கியூப் ப்ளஸ் c கியூப் மைனஸ் 3abc ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும். இந்த மைனஸ் abc 3abc இந்த பக்கம் போயிடுச்சுன்னா ப்ளஸ் 3abcயாக மாறிடும். ஓகேங்களா, இது ஒரு கான்செப்ட். இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இந்த சம்மை சால்வ் பண்ணியிருப்பாங்க. இப்போ பாருங்கள் a ப்ளஸ் b ப்ளஸ் c அதாவது 2a ப்ளஸ் 3c ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. இது டேரெக்டாக கியூப் பண்ணால் என்ன வருது a கியூபு ப்ளஸ் 2 கியூப் பண்ணால் 8 3 கியூப் ப்ளஸ் 3c கியூப் பண்ணால் 27c கியூப். அப்போது a ப்ளஸ் b இதுதான் டோட்டலாக நம்ம b எடுத்திருப்போம், இது மொத்தமாக c எடுத்திருப்போம். கரெக்டாக, அப்போது இதெல்லாமே ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு 0 வருது. தென் அப்போது a கியூப் ப்ளஸ் 8b கியூப் ப்ளஸ் 27c கியூபோட வேல்யூ என்னவாக இருக்கும்னா 3 டைம்ஸ் ஆஃப் abcன்னு பார்த்தோமா இதில் a வந்து ஏவாக தான் இருக்குது, b வந்து 2bயாக இருக்குது, ஸோ 2b, c வந்து 3cயாக இருக்குது, ஸோ 3c. ஓகேங்களா, இப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதுனா என்ன வரும் 3 2s are 6 6 3s are 18 abcயாக இருக்கும். அப்போது நம்மளுக்கான ஆப்ஷன் 1 தான் ரைட்டான ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் சம் போயிடலாம். ஓகே, which of the following statement is or correct அப்படின்னு கேட்டிருக்காங்க. a triangle can have all the angles less than 60 டிகிரின்னு சொல்கிறாங்க. இது பாசிபிளான்னு கேட்டால் கண்டிப்பாக பாசிபிள் கிடையாது. பிகாஸ் sum of all angles in a triangle இது என்னவாக இருக்கணும்னா 180 டிகிரியாக இருக்கும். இப்போ சப்போஸ் இந்த ட்ரையாங்கிளுக்கு இந்த ஆங்கிள் a, இந்த ஆங்கிள் b, இந்த ஆங்கிள் சின்னு எடுத்தோன்னா இந்த எல்லா ஆங்கிளுமே ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கணும்னா 180 தான் இருக்கணும். இதை விட கம்மியாகவும் இருக்கக்கூடாது, இதை விட அதிகமாகவும் இருக்கக்கூடாது. ஓகேங்களா, அப்படி இருக்கிறப்போ என்னது இந்த 3 ஆங்கிள் ஆட் பண்ணுறப்போ 180 தான் வரணும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க ஆல் தி ஆங்கிள்ஸ் லெஸ் தென் 60 சொல்லிட்டாங்க. லெஸ் தென் 60 ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வேல்யூ 50, இந்த வேல்யூ 50, இந்த வேல்யூ 50 எடுத்தோன்னா நமக்கு என்ன வரும் டோட்டலாக 150 டிகிரி தான் வரும். 150 வந்து லெஸ் தென் 180. அப்போ அது என்னது ஒரு ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணாது. அப்போது இந்த ஒரு ஆப்ஷன் கரெக்டாக இருக்க முடியாது. ஃபஸ்ட் ஆப்ஷன் ராங். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க a triangle can have one obtuse angle. ஓகே, obtuse angle என்னென்னு பார்க்கணும். obtuse angle கிரேட்டர் தென் 90 இருக்கும். 90 டிகிரி விட அதிகமாக இருந்தால் obtuse angle. acute angle அப்படின்னா 90 டிகிரியை விட கம்மியாக இருந்தால் அது என்னது acute angle. இதுவே ரைட் ஆங்கிள் அப்படின்னா ரைட் ஆங்கிள்னா ஈக்குவல் டு 90 டிகிரியாக இருக்கும். ஓகேங்களா, இது தெரிஞ்சிருக்கிறது ரொம்பவே அவசியம். ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க a triangle can have one obtuse angleன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது சேம் லைக் ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துப்போம். இந்த ட்ரையாங்கிளில் இந்த ஆங்கிள் என்னவாக இருக்குன்னா ஒரு அப்டியூஸ் ஆங்கிளாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 120 எடுத்துக்கலாமா. 120ன்றது என்னது 90 விட அதிகம். ஸோ இந்த சைடு ஒரு 30 பேலன்ஸ் 60 இருக்கும், இந்த சைடு ஒரு 30, இந்த சைடு ஒரு 30 எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன வருது 180 வருது. கரெக்டு தானே, இது வந்து 90 விட அதிகமாக இருக்குது. ஸோ ட்ரையாங்கிள் கேன் ஹேவ் ஒன் அப்டியூஸ் ஆங்கிள். அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க a triangle can have 2 ரைட் ஆங்கிள்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ரைட் ஆங்கிளோட வேல்யூ நம்மளுக்கு என்ன தெரியும் 19 தெரியும். 2 ரைட் ஆங்கிள்னா அதுவே என்ன ஆயிடுச்சு 180 டிகிரி ஆயிடுச்சு. ப்ளஸ் அப்போ சியை சேர்க்காமலே 180 டிகிரி வந்துருச்சு. அப்போ என்ன அர்த்தம்னா சியோட வேல்யூ 0ன்னு அர்த்தம். அப்போ ஆங்கிளே இல்லாமல் ட்ரையாங்கிளுக்கு இன்னொரு சைடு இருக்கவே முடியாது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. கரெக்டு தானே. ஓகே, நெக்ஸ்ட்டு a triangle can have 2 acute angles சொல்லியிருக்காங்க.
இப்போ பாருங்கள், இந்த எக்ஸாம்பிள் அப்டியூஸ் ஆங்கிளே எடுத்துக்கோங்க. இந்த அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் என்ன இருக்குது, ரெண்டு சைடு அக்யூட் ஆங்கிள், அதாவது அக்யூட் ஆங்கிள் 90 டிகிரி விட கம்மின்னு பார்த்தோம். இந்த ரெண்டு சைடுமே என்னவாக தான் இருக்குது, 90 டிகிரி விட கம்மியாக தான் இருக்குது. ஸோ a triangle கேன் ஹேவ் 2 அக்யூட் ஆங்கிள். இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. ஸோ நம்மளுக்கான ஆன்சர் பி அண்ட் டி தான் கரெக்டான ஆன்சராக இருக்க முடியும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாம். டைம் அண்ட் ஒர்க்கில் இருந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஏ அண்ட் பி கேன் கம்ப்ளீட் அ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 25 days. ஓகே, ஏ ப்ளஸ் பி சேர்ந்து 25 days கம்ப்ளீட் பண்ணுறாங்க. பி அண்ட் சி டுகெதர் கேன் கம்ப்ளீட் அ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 36 days. யார், பி அண்ட் சி. பி அண்ட் சி சேர்ந்து 36 நாள். ஓகே, சி அண்ட் ஏ டுகெதர் கேன் கம்ப்ளீட் அ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 30 days சொல்கிறாங்க. ஓகே, 30 days. நெக்ஸ்ட்டு, இஃப் ஏபிசிடி டுகெதர் கேன் கம்ப்ளீட் அ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 18, இன் தென் ஹவு மெனி டேஸ் டி அலோன் கேன் கம்ப்ளீட் அ பீஸ் ஆஃப் ஒர்க்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போது ஏ ப்ளஸ் 4 பேரும் சேர்ந்து பி ப்ளஸ் சி ப்ளஸ் டி, சி ப்ளஸ் டி சேர்ந்து எத்தனை நாளில், 18 நாளில் முடிக்கிறாங்க. ஓகே, இது வந்து டேஸு. நெக்ஸ்ட்டு எஃபிஷியன்சி கண்டுபிடிப்போமா. எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும், இந்த 4 வேல்யூவுக்கும் எல்சிஎம் எடுக்கும். இது வந்து டோட்டல் ஒர்க்காக இருக்கும். டோட்டல் ஒர்க்கு தான் என்னது, எல்சிஎம். இப்போ இந்த வேல்யூவுக்கு எப்படி நம்ம எல்சிஎம் எடுக்கலாம். ஓகே, ஷார்ட்டாக 5 × 5ன்றது 25 வந்துடும். 6 × 6 தான் அது 36. இந்த 30 பாருங்கள், இந்த 5 6 30. அப்போ இதுக்கு நம்ம வேல்யூ எடுக்க வேணாம். இந்த 18 இதை பாருங்கள், 6 3 18 வந்துடும். பேலன்ஸ் 2 இருக்கும். அப்போ இந்த 18 இதுக்குள்ளே வந்துடும். ஸோ அப்போ இது எல்சிஎம் இதுவாக தான் இருக்க முடியும். கரெக்டாக? அப்போ எஃபிஷியன்சி பார்க்கணும், எப்படி பார்ப்போம், டோட்டல் ஒர்க் டிவைடட் பை நம்பர் ஆஃப் டேஸ் பண்ணுவோமா. அப்போ இவங்க ரெண்டு பேரோட எஃபிஷியன்சி தெரிஞ்சிடும். அப்போது டோட்டல் ஒர்க் டிவைடட் பை 25 பண்ணால் என்ன ஆகும், இந்த 25 டினாமினேட்டரில் இருக்க 25ம் நியூமரேட்டரில் இருக்க 25ம் கேன்சல் ஆகிடுச்சுன்னா பேலன்ஸ் 36 இருக்கும். அப்போ இவங்களோட எஃபிஷியன்சி 36. இப்போது பி ப்ளஸ் சியோட எஃபிஷியன்சி பார்க்கணும்னா டோட்டல் ஒர்க் டிவைடட் பை டேஸ் 36 போடுவோம். 36ம் இந்த 36ம் கேன்சல் ஆகிடுச்சுன்னா பேலன்ஸ் 25 இருக்கும். அப்போ இவங்களோட எஃபிஷியன்சி 25. சிஏவோட எஃபிஷியன்சி பார்க்கணும்னா என்ன ஒர்க் பண்ணுவோம், டிவைடட் பை 30 பண்ணுவோம். 30யும் இந்த 30யும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா பேலன்ஸ் இந்த 2 30 இருக்கும். கரெக்டாக? இந்த 2 30. அப்போ இவங்களோட எஃபிஷியன்சியாக இருக்கும். ஓகே, இப்போ இவங்களோட எஃபிஷியன்சி எப்படி பார்ப்போம்னா டிவைடட் பை 18 பார்ப்போம். டோட்டல் ஒர்க் டிவைடட் பை டேஸ்ன்னு பார்ப்போம். டிவைட் பை 18 பண்ணால் என்ன வரும், இந்த 25 அப்படியே இருக்கும். இந்த 6ம் இதில் ஒரு 3யும் கேன்சல் ஆகிட்டு பேலன்ஸ் 2 மட்டும் இருக்கும். அப்போ 25 × 2 50 இருக்கும். இவங்களோட எஃபிஷியன்சி 50 இருக்கும். கரெக்டு தானே? இப்போ டியோட எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட வேல்யூ நம்மளுக்கு தெரியணும். இப்போது இதோட வேல்யூ வருமே, இதோட எஃபிஷியன்சி வருமே ஆட் பண்ணால் என்ன வருது, 80 80 91 வருது. ஓகே, 91 ஈக்குவல் டு இங்கே மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க, 2 வாட்டி ஏ இருக்குது, 2 வாட்டி பி இருக்குது, 2 வாட்டி சி இருக்குது. அப்போது 2 டைம்ஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஆகிருப்பாங்க. கரெக்டாக? இவங்களோட எஃபிஷியன்சி 2 வாட்டி ஆட் ஆகிருக்கு. ஸோ அப்போது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட வேல்யூ 91 டிவைடட் பை 2 இருக்கும். கரெக்டு தானே? இப்போது நமக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துட்டாங்கன்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் டியோட எஃபிஷியன்சி என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 15 கண்டுபிடிச்சோமா. இப்போது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும், 91 தெரியும். அப்போ டி ஈக்குவல் டு இந்த ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இந்த பக்கம் வந்துச்சுன்னா 50 மைனஸ் 91 டிவைடட் பை 2ன்னு இருக்கும். கரெக்டு தானே? ஓகே, இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 100 மைனஸ் 91 9/2 இருக்கும். அப்போ டியோட எஃபிஷியன்சி டி மட்டும் 9/2 ஒர்க்கு ஒரு நாளைக்கு பார்ப்பார். ஓகே, இப்போ என்ன பண்ணணும், இன்னும் ஹவு மெனி டேஸ் டி அலோன் கேன் கம்ப்ளீட் த பீஸ் ஆஃப் ஒர்க். இந்த ஒர்க்கை டிக்கு கம்ப்ளீட் பண்ண எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்குறாங்க. கரெக்டு தான்? இது டோட்டல் ஒர்க் 5 × 5 6 × 6ன்றது டோட்டல் ஒர்க்கு டிவைடட் பை டி கம்ப்ளீட் பண்ண 9/2 எஃபிஷியன்சி போட்டோம்னா நம்மளுக்கு நம்பர் ஆஃப் டேஸ் கிடச்சிரும். கரெக்டு தானே? 3 3s are 2s are மறுபடியும் ஒரு 3s are 2s are வரும். கரெக்டாக? இது 3 2 × 8 25 25 × 8 200 வரும். அப்போ நம்மளுக்கு ஆப்ஷன் 3 தான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாம். ஆவரேஜிலிருந்து Anvesha's mark in a class test of a Sanskrit were incorrectly entered as 99 instead of 66. If there are 55 students in a class, then what is the increment in the average mark of a class in a Sanskrit because of the typing error? ஆக்சுவலாக அன்விஷான்றவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 66 மார்க் தான் சான்ஸ்கிரிட்டில் எடுத்திருக்காங்க. பட் ஆனால் ஆக்சுவலி என்னென்னு என்டர் பண்ணிட்டாங்கன்னா 99 என்டர் பண்ணிட்டாங்க. 99 என்டர் பண்ணிட்டாங்க. கரெக்டாக? இப்போது இதிலிருந்து எவ்வளோ மார்க் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 33 மார்க் என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. இந்த 33 மார்க்கும் எத்தனை பேருக்கு ஸ்ப்ளிட் ஆகிருக்குன்னா, ஆவரேஜ்ன்றது ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் தானே. அப்போது 55 பேருக்குமே ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். கரெக்டு தானே? இப்போ இதை நம்ம ஃபர்தராக கேன்சல் பண்ணோன்னா 11 டேபிள் அடிச்சுன்னா 3/5 வரும். இன்னும் ஃபர்தராக கேன்சல் பண்ணோன்னா 0.6 வருமா, 0.6 மார்க் என்ன பண்ணியிருக்கோம், எரராக பர்சன்டேஜ், அதாவது ஆவரேஜ் மார்க்கோட ஆட் ஆகிருக்கும். அப்போ எரர் பர்சன்டேஜ் வந்து என்னது 0.6 தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாம். Of the 3 angles of a triangle, one is twice the smallest and another one is thrice the smallest. To find the value of smallest angle கேட்குறாங்க. ஓகே, ஒரு ட்ரையாங்கிளோட எல்லா ஆங்கிளையும் ஆட் பண்ணுறப்போ நம்ம என்ன வரும்னு பார்த்தோம், 180 வரும்னு பார்த்தோம். இப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த ஆங்கிள்ஸோட ரேஷியோஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது ஸ்மாலஸ்ட் ஏபிசி அப்படின்னு எடுத்துக்கலாம். அதில் சி தான் ஸ்மாலஸ்ட் வேல்யூ, எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ எக்ஸ்ன்னு எடுத்துகிட்டு இப்போ என்ன சொல்கிறாங்க, 1 is twice the smallest. ஒரு ஆங்கிள் வந்து ஸ்மாலஸ்ட்டை விட 2 மடங்காக இருக்குன்னு சொல்கிறாங்க. அனதர் ஒன் ஏ வந்து என்னது
த்ரைஸ் தி ஸ்மாலஸ்ட், இதை விட 3 மடங்கு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. கரெக்டாக? இப்போ இது எல்லாமே ஆட் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன வரணும், 180 டிகிரி வரணும். அப்போ 3 + 2 + 1 6x ஈக்குவல் டு என்னது 180 டிகிரி நமக்கு தெரியும். அப்போது எக்ஸோட வேல்யூ என்னது 30 டிகிரி. அப்போது இந்த சியோட வேல்யூ 30 டிகிரி, 2xோட வேல்யூ 60 டிகிரி, 3xோட வேல்யூ 90 டிகிரி. இப்போ என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஸ்மாலஸ்ட்னு கேட்குறாங்க. ஸ்மாலஸ்ட் 30 டிகிரி. அப்போ நம்மளுக்கான ஆப்ஷன் 3 தான் நம்மளோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாம். A cost of painting a spherical vessel of diameter 14 cm is rupees 21,560 rupees. What is the cost of painting a per square centimeter அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போது ரேடியஸ் இருந்தாலே நம்ம என்ன பண்ணிடலாம், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஸ்கொயர் கண்டுபிடிச்சிடலாம். அந்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவை மொத்தமாக பெயிண்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ ஆகுதுன்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டர் பெயிண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ காசு ஆகும்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணிடலாம், நம்ம டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் நம்ம எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி டிவைட் பை டோட்டல் அமௌண்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வந்துடும், பர் ஸ்கொயர் சென்டிமீட்டரோட வேல்யூ கிடச்சிருமா. இப்போது என்ன பண்ணலாம், நம்ம டோட்டல் ஸ்கொயர் சென்டிமீட்டரோட வேல்யூ கண்டுபிடிச்சலாம். அதாவது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவை ஸ்பியர் என்னவாக இருக்கும், 4 × பையோட வேல்யூ 22/7, பை 4 பை ஆர் ஸ்கொயர் தானே. ஆரோட வேல்யூ என்னது, டயமீட்டர் 14 கொடுத்துருக்காங்கன்னா ரேடியஸ் 7 இருக்கும். 7 கேன்சல் ஆகிடுச்சுன்னா பேலன்ஸ் 4 × 22 × 7 இருக்கும். ஓகேவா? இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணாமல் என்ன பண்ணலாம்னா, இந்த டோட்டல் அமௌண்ட்டு டிவைடட் பை இந்த டோட்டல் ஸ்கொயர் ஃபீட், அதாவது டோட்டல் ஸ்கொயர் சென்டிமீட்டர் போட்டோன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டரோட வேல்யூ கிடச்சிரும். அப்போது இது பண்ணுவோமா, பண்ணால் என்ன வருது, 21,560 டிவைடட் பை 4 × 22 × 7. ஓகே, இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணால் என்ன வருது, 7ஆல் கேன்சல் பண்ணோம்னா 3 டைம்ஸ் 0, இது வந்து 56 வந்து 8 டைம்ஸ் இன்னொரு 0 இருக்கும். 7ஆல் கேன்சல் பண்ணோம்னா ஓகே. இப்போ 4ஆல் கேன்சல் பண்ணோம்னா 7s are 28, பேலன்ஸ் ஒரு 2 இருக்கும், மறுபடியும் ஒரு 7s are 28, இங்கே ஒரு 0. இது நம்ம ஃபர்தராக கேன்சல் பண்ணால் என்ன வருது, இது 11 2s are, இது வந்து 7 0ன்னு வரும். இப்போ ஃபர்தராக இன்னொரு வாட்டி கேன்சல் பண்ணால் 35 சென்டிமீட்டர் ஸ்கொயராக இருக்கும். ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கான ஆன்சர் 35, ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட் சம் போயிடலாம். ஓகே, இந்த சம் தான் ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலா பார்த்தோம்ல, என்னது x³ + y³ + z³ - 3xyzோட இதுக்கு சூட்டபுளான ஃபார்முலா என்னதுன்னா, x + y + z divided by 2 into x - y the whole square plus y - z the whole square plus z - x the whole square இருக்கும். ஓகேவா? இப்போ இதில் டேரெக்டாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். x + y + z வேல்யூ 110, ஒரு 221, 333 வருதா. ஓகே, 333 டிவைடட் பை என்ன வருது, 2 இன்ட்டு x - y வருது. x - y பண்ணால் என்ன வருது, -1 வருதா. -1 ஸ்கொயர் பண்ணால் +1 வந்துடும். ப்ளஸ் இதிலிருந்து நெக்ஸ்ட்டு y - z இதுலேருந்து பண்ணாலும் மறுபடியும் என்ன வருது, -1 ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு மறுபடியும் +1 தான் வரும். ப்ளஸ் z - x என்ன வரும், z - x பண்ணால் +2 வரும். +2 ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு 4. ஓகேவா? இப்போ ஃபர்தராக கேன்சல் பண்ணால் 333 டிவைடட் பை 2 இன்ட்டு என்ன வருது, 5 + 6, இதை கேன்சல் பண்ணால் 333 × 3 999 தான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாம். A boat covers 24 km upstream and 36 km downstream in 10 hours and 36 km upstream and 24 km downstream in 12 hours சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் தி கரண்ட்னு கேட்குறாங்க. கரண்ட்டோட ஸ்பீட் எப்படி கண்டுபிடிப்போம், டவுன்ஸ்ட்ரீம் ஸ்பீடு மைனஸ் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு டிவைடட் பை 2 பண்ணால் நம்மளுக்கு கரண்ட்டோட ஸ்பீட் கிடச்சிரும். ஓகே, ஃபஸ்ட்டு இப்போது டவுன்ஸ்ட்ரீம் ஸ்பீடும் கண்டுபிடிக்கணும், அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடும் கண்டுபிடிக்கணுமா. ஓகே, இப்போது 24 கிலோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க, டிவைடட் பை அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் போட்டோன்னா நம்மளுக்கு ஒரு டைம் கிடைக்கும். ப்ளஸ் 36 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடில் போனால் டோட்டலாக எத்தனை மணி நேரம் ஆகும்னு சொல்கிறாங்க, 10 ஹவர்ஸ்னு சொல்கிறாங்க. கரெக்டாக? சேம் லைக் அதே 36 கிலோமீட்டர், ஆனால் இந்த வாட்டி அப்ஸ்ட்ரீமில் ப்ளஸ் ஒரு 24 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீமில் போனால் டோட்டலாக ஆகிற டைம் நம்மளுக்கு 12 ஹவர்ஸ்னு சொல்கிறாங்க. இது ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷன். கரெக்டு தானே? இப்போது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒரு ஈக்குவல் பண்ணி கேன்சல் பண்ணிடலாமா. கேன்சல் பண்ணோன்னா ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனை இன்ட்டு 3 பண்ணலாம். 3 பண்ணால் என்ன வரும், இங்கே பாருங்கள், இங்கே 3 × 24 72 வருமா. இது நம்ம இன்ட்டு 2 பண்ணால் என்ன வருது, இன்ட்டு 2 பண்ணால் நம்மளுக்கு 72 வருமா. 36 × 2 72, 24 × 3 72 வரும். அப்போ என்ன ஆகிடும், இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ இது -2 நம்ம உள்ள இது பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும், 36 × 3, 36 × 3 என்ன வருது, 90 + ஒரு 18 108 வருதா. 108 மைனஸ் இப்போ என்ன வருது, -2 × ஒரு 24 வந்து மைனஸ் ஒரு 48 வரும். 48 போயிடுச்சுன்னா -48, அப்போ 60 டிவைடட் பை டின்னு இருக்கும். ஈக்குவல் டு இங்கே 3 × 10 30, 30 மைனஸ் ஒரு 24 நம்மளுக்கு +6 இருக்கும். கரெக்டாக? இதை நம்ம கேன்சல் பண்ணால் 10. அப்போ டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு வந்து 10 km/h இருக்கும். ஓகேங்களா?
ஓகே, இப்போ இந்த 10ஓட வேல்யூ நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வருது 24 டிவைடட் பை அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு ப்ளஸ் ஓகே இந்த 36 டிவைடட் பை டி இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா 10 மைனஸ் 36 டிவைடட் பை 10ன்னு இருக்கும். அப்போது 3.6ன்னு இருக்கும். கரெக்டாக? இப்போ இதை நம்ம ஃபர்தராக கேன்சல் பண்ணால் என்ன வருது ஒரு 6.4 வருமா? ஓகே 6.4. இப்போ இந்த யூவை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா 24 டிவைடட் பை 6.4ஓட வேல்யூ தான் என்னவாக இருக்குன்னா நம்மளுக்கு அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடாக இருக்கும். இதை ஓகே இந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு மேலே 10ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாம். இப்போது 8 3s are 8 8s are. இதை நம்ம ஃபர்தராக கேன்சல் பண்ணோம்னா 2 5s are 2 4s are. பேலன்ஸ் என்ன இருக்குது 3 5s are 15 டிவைடட் பை 4ன்னு இருக்குது. அப்போ அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு வந்து 15 டிவைடட் பை 4. டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு வந்து 10 km/h. அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு வந்து 15 by 4 km/h கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நம்மக்கிட்ட கரண்ட்டோட ஸ்பீடு தானே கேட்குறாங்க. கரண்ட்டோட ஸ்பீடு ஈக்குவல் டு என்னது டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு மைனஸ் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு டிவைடட் பை 2. அப்போது 10 மைனஸ் 15 by 4 தி ஹோல் டிவைடட் பை 2ஆக இருக்கும். கரெக்டாக? ஓகே, இதை ஃபர்தராக கேன்சல் பண்ணோன்னா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 40 மைனஸ் ஒரு 15 என்ன வரும் 25 டிவைடட் பை 4 இன்ட்டு இது ஒரு 2 மல்டிப்ளை பண்ணால் 25/8 km/h இருக்கும். ஓகேங்களா? ஆப்ஷன் 4 தான் நமக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாம். A certain amount of money becomes thrice in a 5 year at a compound interest. In how many years it will become 9 times ன்னு கேட்குறாங்க. இந்த சம் டேரெக்டாக நம்ம என்ன சொல்லிடலாம்னா 10 yearsன்னு சொல்லிடலாம். ஓகே, இந்த சம்மை ட்ரெடிஷ்னலாக எப்படி சால்வ் பண்ணுறது ப்ளஸ் ஷார்ட்கட் மெத்தடோட சேர்த்து ரெண்டுமே சேர்த்து சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அமௌண்ட்டு அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்கான அமௌண்ட்டோட வேல்யூ எப்படி இருக்கும்னா பிரின்சிபல் இன்ட்டு 1 + r/100 தி ஹோல் பவர் என்ன இருக்கும். இதில் அமௌண்ட்ன்றது என்னது அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இந்த பி வந்து பிரின்சிபல், ஆர் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், என் வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஓகேங்களா? ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க சர்டன் அமௌண்ட் பிகேம் thrice in 5 yearsன்னு சொல்கிறாங்க. அதாவது அமௌண்ட் என்ன ஆயிடுச்சுன்னா பிரின்சிபல்லேருந்து 3 மடங்கு ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ அமௌண்ட் ஈக்குவல் டு என்னது 3 மடங்கு ஆஃப் பிரின்சிபல் ஈக்குவல் டு நம்மளுக்கு பிரின்சிபல் பி தான் வச்சிருக்கோம். பி 1 + r/100 தி ஹோல் பவர் நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 5 yearsன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அப்போ இங்கே 5 வந்துடும். ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணனா அப்போ 3 = 1 + r/100 தி ஹோல் பவர் 5ன்னு இருக்கும். ஓகேங்களா? இது ஒரு ஈக்குவேஷன் 1 வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க இன் ஹவு மெனி இயர்ஸ் இட் வில் பிகம் 9 டைம்ஸ்ன்னு கேட்குறாங்க. அப்போ அமௌண்ட் என்ன இருக்குன்னா 9 டைம்ஸ் ஆயிருக்கு. அப்போது 9p = சேம் அந்த ஃபார்முலாலே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 9p = p × 1 + r/100 எத்தனை வருஷம் நம்மளுக்கு தெரியல. ஸோ என்னன்னே வச்சுக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் என்ன வருது பேலன்ஸ் 9 = 1 + r/100 தி ஹோல் பவர் என்னென்னு இருக்குமா. இப்போ இந்த 9 நம்ம எப்படி எழுதலாம்னா 3 ஸ்கொயர்னு எழுதலாமா. 3 ஸ்கொயர் = 1 + r/100 தி ஹோல் பவர் என்ன இருக்கும். நம்ம 3ஓட வேல்யூ என்ன பார்த்தோம் 1 + r/100 தி ஹோல் பவர் 5 பார்த்தோமா. அப்போ இதில் டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா. 3ஓட வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும் 1 + r/100 தி ஹோல் பவர் 5 தி ஹோல் பவர் 2ஆக இருக்கும். பிகாஸ் 3ஓட வேல்யூ தான் நம்மளுக்கு இது 3க்கு ஸ்கொயர் இருக்குது. அப்போ இது 2 வாட்டி வரும். அப்போது ஈக்குவல் டு என்ன வந்துடும் 1 + r/100 தி ஹோல் பவர் என்ன இருக்கும். ஓகேவா? இப்போது p பவர் m தி ஹோல் பவர் என்ன இருந்தால் என்ன பண்ணுவோம் அது டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணி எழுதுவோமா p × mn எழுதுவோம். சேம் லைக் இப்போது 1 + r/100 எப்படி எழுதலாம் பவரில் 5 2s are 10 ஈக்குவல் டு 1 + r/100 தி ஹோல் பவர் என்ன. இங்கே கீழே சேமாக இருக்குன்னா அப்போ பவரோட வேல்யூவும் சேமாக தான் இருக்கணும். அப்போ என்னோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம் 10 இயர்ஸில் அது 9 டைம்ஸாக மாறும். ஸோ ஆப்ஷன் 2 தான் 10. ஓகேங்களா? இப்போது இந்த சம்மை இது வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட். இந்த சம்மை பார்த்த உடனே எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னா இப்போ என்ன சொல்லியிருக்காங்க ஒரு சம்மு என்ன இருக்குது பிரின்சிபல் நம்ம சப்போஸ் 1ன்னு எடுத்தோன்னா அமௌண்ட்டு எத்தனை வருஷத்தில் 5 வருஷத்தில் 3 மடங்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. கரெக்டாக? இப்போது அதே பிரின்சிபல் 1 எத்தனை வருஷத்தில் அதாவது எத்தனை வருஷத்தில் 9 மடங்கு ஆகும்னு கேட்குறாங்க. கரெக்டு தானே? இப்போ இந்த 9 நம்பர் நம்ம எப்படி எழுதலாம்னா 3 ஸ்கொயர்னு எழுதலாமா. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த ஸ்கொயரில் இருக்க 2 × 5 பண்ணால் நம்மளுக்கு டேரெக்டாக 10ன்னு வந்துடும். என்ன பண்ணிடலாம் டேரெக்டாக இப்படி எழுதிடலாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு கான்செப்ட் சொல்கிறேன், இன்னொரு சம் சொல்கிறேன். இப்போது ஒரு சேம் லைக் ஒரு பிரின்சிபல் இருக்குது. என்ன பண்ணுறாங்கன்னா அது வந்து ஒரு 17 இயர்ஸ்ன்னு சும்மா வச்சுக்கலாம். 17 இயர்ஸில் என்ன ஆகுதுன்னா ஒரு 6 மடங்கு ஆகுதுன்னு வச்சுக்கலாமா. வேணாம். ஓகே, ஒரு 2 மடங்கு ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இப்போது எத்தனை வருஷத்தில் அது 16 மடங்கு ஆகும் அப்படின்னு நம்ம கேட்டாங்கன்னா என்ன பண்ணலாம் இந்த 16 நம்ம எப்படி எழுதலாம்னா 2/4ன்னு எழுதலாமா. கரெக்டு தானே? 2/4. இப்போது இதோட வேல்யூ எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும்னா இந்த 4 × 17 இருக்கும். அதுதான் என்னது இந்த எக்ஸோட வேல்யூ. சேம் லைக் இந்த பேஸும் சேமாக இருந்து சேம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம இதோட பவரை இன்ட்டு அதோட ஒரிஜினல் இயரோட நம்ம மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கான ஆன்சர் கிடச்சிரும். அப்போ இதோட ஆன்சர் என்ன வருது 40 + 1 28 68 இயர்ஸில் 16 மடங்கு ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்த்துடலாமா. நெக்ஸ்ட் சம்
the radius of a base and height of a cone are 5 cm and 6 cm respectively, whereas the radius of base and height of a cylinder are 2.5 and 3 cm respectively. The ratio of volume of cone to that of a cylinder என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ரேடியஸ் ஆஃப் கோன் கொடுத்துட்டாங்க, அதோடைய வால்யூமோட ரேஷியோ கேட்குறாங்க. இந்த சைட் கோன் எடுத்துக்கலாம், இந்த சைட் சிலிண்டர். ஓகே, நெக்ஸ்ட் இதோட ரேஷியோ கேட்குறாங்க. கரெக்டாக வால்யூம் ஆஃப் கோன் என்னன்னு தெரியும், 1/3 πr²h. 1/3 πr²h இதுதான் என்னது கோனோட வால்யூமு. சிலிண்டரோட வால்யூம் πr²h இருக்கும். இதில் பையும் கேன்சல் ஆகிடுச்சு. 1/3 ரேடியஸ் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் வந்து 5 cm, அப்போது 5 × 5 இருக்கும். ஹைட்டு 6ன்னு கொடுத்துட்டாங்க கோனுக்கு, இஸ் 2. இந்த சைடு r² என்ன கொடுத்துருக்காங்க, r வந்து 2.5ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம், 5 / 2ன்னு எழுதலாமா, அப்போயும் என்ன வரும் 2.5 தான் வரும். ஸ்கொயர்னால இன்னொரு 5/2 இன்ட்டு ஹைட்டு நம்மளுக்கு 3ன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ இதை சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். இதை கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸு இந்த 25ம் இந்த 25ம் கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் என்ன இருக்குது, பேலன்ஸ் எதுவும் கட் ஆகாது. ஓகே ஓகே, இப்போது இந்த 2 2s are 4, இந்த டிவைடட் பையில் இருக்குது இங்கே போயிடுச்சுன்னா என்ன வரும், மல்டிப்ளிகேஷனில் வந்துருமா. அப்போ 4 2s are என்ன வந்துடும், 8:3 தான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்கும், ஆப்ஷன் 4. ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாம். சிம்பிளிஃபிகேஷனில் இருந்து இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலாம். ஓகே, இப்போது a ஈக்குவல் டு நம்ம என்ன வச்சுக்கலாம்னா 3.2ன்னு வச்சுக்கலாம், b ஈக்குவல் டு 0.2ன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள் இங்கே a × a இருக்குது, அப்போ என்ன வரும் a² மைனஸ் b × b இருக்குது, அப்போது b² டிவைடட் பை இங்கேயும் என்ன இருக்குது b × b இருக்குது, அப்போ b² மைனஸ் ஆஃப் 2baன்னு இருக்குது, அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம் 2abன்னு கூட எழுதிக்கலாம். ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது, இங்கே ஒரு a² இருக்குது. ஓகே, இப்போ இதை ஃபர்தராக நம்ம கேன்சல் பண்ணால் என்ன வரும், a² ப்ளஸ் a² மைனஸ் b² டிவைடட் பை கீழே பாருங்கள் இது எந்த ஃபார்மெட்டில் இருக்குது, a² ப்ளஸ் b² மைனஸ் 2ab அப்படின்னு இருக்குது. a² ப்ளஸ் b² மைனஸ் 2ab அதோட வேல்யூ a மைனஸ் b² வேல்யூவா. ஃபர்தராக இப்போ நம்ம எப்படி எழுதலாம், இந்த a² மைனஸ் b² a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் பின்னு எழுதலாமா, a மைனஸ் b டிவைடட் பை a மைனஸ் b² இருக்கும். கரெக்டாக, இப்போ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன வரும், a ப்ளஸ் b டிவைடட் பை a மைனஸ் b இருக்கும். இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சராக இருக்கும். ஏவோட வேல்யூ என்ன எடுத்துருந்தோம், 3.2 எடுத்துருந்தோம், பியோட வேல்யூ 0.2 எடுத்துருந்தோம். அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 3.4 வரும். கரெக்டாக, அப்போது நெக்ஸ்ட்டு கீழே டினாமினேட்டர் 3.2 மைனஸ் 0.2 வந்து 3 இருக்கும். இந்த பாயிண்ட் நம்ம கேன்சல் பண்ண கீழே மேலேயும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாம். இப்போ ஃபர்தர் அதை கேன்சல் பண்ணோம்னா 2 டேபிளில் 17s are, இது வந்து 15s are 30. அப்போ ஆப்ஷன் 3 தான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாமா. A shopkeeper buys orange at a rate of 10 for 50 and sells them at a rate of 12 orange for 74. Find his gain or loss percentage ன்னு கேட்குறாங்க. அதாவது 10 ஆப்பிளை 50 ரூபாய்க்கு வாங்குறாருன்னா அப்போ ஒரு ஆப்பிளோட விலை என்னது 5 ரூபாவா. அப்போ காஸ்ட் ஆஃப் 1 ஆப்பிள் வந்து 5 ரூபா. கரெக்டாக, அப்போ ஒரு ஆப்பிள் 5 ரூபானா அப்போ 12 ஆப்பிள் எவ்வளோக்கு விற்றுருக்கணும், 60 ரூபாய்க்கு விற்றுருக்கணுமா. 5 × 12 are 60. ஆனால் அவர் எவ்வளோ விற்கிறாரு, 74 rupeesக்கு விற்கிறார். அப்போ அவருக்கு எவ்வளோ லாபம் வருது, 14 ரூபா லாபம் வருது. 14 ரூபா லாபம் எதுலேருந்து, 60 ரூபாயில் இருந்து இன்டூ 100 பண்ணால் நமக்கான வேல்யூ கிடச்சிரும். ஓகே, இது 2ஆல் கேன்சல் பண்ணால் 7s are, இது ஒரு 30. ஃபர்தராக இது 0 0 கேன்சல் ஆகிடும். அப்போது ரிமைனிங் 70/3ன்னு இருக்கும். ஆப்ஷன்ஸில் எப்படி இருக்குது. ஓகே, இது எப்படி எழுதலாம்னா 69 + 1 டிவைடட் பை 3ன்னு எழுதலாமா. அப்போ 69 டிவைடட் பை 3 + 1/3ன்னு இருக்கும். இதை கேன்சல் பண்ணால் என்ன வரும், 23 1/3ன்னு இருக்கும். அப்போ ஆப்ஷன் 1 தான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு angle of a triangle are in a ratio 1:2:3. then find the ratio of the corresponding side. ஓகே, ப்ரீவியஸாக பார்த்த சம் மாதிரி 1:2:3 இருந்தால் என்னவா இருக்கும், இது மூணுத்தையும் ஆட் பண்ணுறப்போ 6ஓட வேல்யூ 180 டிகிரியாக இருக்கும். ஆங்கிள் தானே சொல்லியிருக்காங்க, ஆங்கிள் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 ரேஷியோவை ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு 180 வரணும். அப்போது ஒரு ரேஷியோ என்னது 30 டிகிரியாக இருக்கும், இது 60 டிகிரியாக இருக்கும், இது 90 டிகிரியாக இருக்கும். ஓகேவா, அப்போது இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்குது. கரெக்டு தானே, இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்குது. ஓகே, இந்த வேல்யூ தான் என்னது 90 டிகிரி, இது ஒரு 60 டிகிரி, இது ஒரு 30 டிகிரின்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போது இதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ் கேட்குறாங்க. இந்த 30 டிகிரியோட கரஸ்பாண்டிங் சைடு எதுனா இதோட ஆப்போசிட். சேம் லைக் இந்த 60 டிகிரியோட கரஸ்பாண்டிங் சைடு வந்து இதோட ஆப்போசிட் இந்த பக்கம். 90 டிகிரியோட கரஸ்பாண்டிங் சைடு இந்த சைடாக இருக்கும். இது வந்து அப்போ ஆப்போசிட், இது வந்து என்னது இந்த 30 டிகிரியை கம்பேர் பண்ணுறப்போ இது ஆப்போசிட்டு, இது அட்ஜசன்ட்டு, இது வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும்னா ஹைபாட்டினஸாக இருக்கும். கரெக்டாக, இப்போது நம்ம என்ன பண்ணலான்னா tan 90 எடுக்கலாமா. tan 90 டிகிரின்னு எடுத்தால் என்ன வருது நம்மளுக்கு, tan 90 வேண்டாம். ஓகே, tan 30 டிகிரி எடுக்கலாம், இந்த வேல்யூ எடுத்துக்கலாம். tan 30ஓட வேல்யூ ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசன்ட் வருமா. நம்மளுக்கு tan 30ஓட வேல்யூ என்ன தெரியும், 1/√3 தெரியும். அப்போது ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசன்ட் தானே. அப்போது இதுக்கு ரெண்டுத்துக்கும் என்னவா இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. அப்போது ஆப்போசிட்டோட வேல்யூ என்னவா இருக்கும், 1 இருக்கும். அட்ஜஸோட வேல்யூ √3 இருக்கும். கரெக்டாக,
இப்போ சேம் சைனு 30 டிகிரி எடுத்தால் என்ன வருது 1/2 வருமா. சைனோட வேல்யூ ஆப்போசிட்டு டிவைடட் பை என்னது ஹைபாட்டினியூஸாக இருக்கும். அப்போ ஆப்போசிட்டோட வேல்யூ 1 தான். அப்போ ஹைபாட்டினியூஸோட வேல்யூ என்னவாக இருக்கும்னா 2 இருக்கும். இப்போ பாருங்கள் என்ன கேட்குறாங்க, இந்த 1ஓட வேல்யூ என்னது 30 டிகிரியா, 30 டிகிரியோட கரஸ்பாண்டிங் சைடுக்கு வேல்யூ என்ன இருக்குது 1 இருக்குது. அப்போ 1 இஸ் டூ நெக்ஸ்ட்டு 60 டிகிரியோட கரஸ்பாண்டிங் ஆங்கிள் இந்த பக்கம் இருக்குது. அப்போது இதுதான் அதுக்கான ஆப்போசிட் கரஸ்பாண்டிங் சைடு, இது ஒரு √3. நெக்ஸ்ட்டு 90 டிகிரியோட கரஸ்பாண்டிங் சைடு இதுக்கான ஆப்போசிட் இஸ் டூ 2ஆக இருக்கும். அப்போது இதுதான் ஆப்ஷன் 1 தான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாம். ட்ரிக்னாமெட்ரியிலேருந்து இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலாம்? ஓகே, டேரெக்டாக அதை இது பண்ணி எழுதிடலாம். ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுனா 1 மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா எப்படி எழுதலாம்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை சைன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாமா. தி ஹோல் டிவைடட் பை என்ன வருது டான் ஸ்கொயர் தீட்டா எப்படி எழுதலாம், சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா -1ன்னு எழுதலாம். கரெக்டாக? ஓகே, இதை ஃபர்தராக நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வருமா, கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை சைன் ஸ்கொயர் தீட்டான்னு இருக்கும். தி ஹோல் டிவைடட் பையில் என்ன இருக்கும் சைன் ஸ்கொயர் தீட்டா, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் மறுபடியும் சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு இருக்கும். கரெக்டாக? ஓகே, இப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும் sin ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை sin ஸ்கொயர் தீட்டா இன்டூ இது அப்படியே மேலே போயிடுச்சுன்னா இந்த சி ஸ்கொயர் மேலே போயிடும், சி ஸ்கொயர் இந்த sin ஸ்கொயர் மைனஸ் காஸ் ஸ்கொயர் கீழே வந்துடும், sin ஸ்கொயர் மைனஸ் காஸ் ஸ்கொயர் கீழே வந்துடும். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் இருக்கிறது காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை sin ஸ்கொயர் தீட்டான்னு இருக்கும். இதை நம்ம எப்படி எழுதலாம்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா பை sin ஸ்கொயர் தீட்டா என்ன எழுதலாம் காட் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? அப்போ நம்மளுக்கான ஆப்ஷன் 3 தான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் சம். A seller offers a discount of 12% if a total sales price of a different product purchased by a single customer is below 3,000. ஓகே, 3000 ரூபாய்க்கு கீழே நம்ம பொருள் வாங்கினா 12% டிஸ்கவுண்ட் தராங்க. டிஸ்கவுண்ட் ஆஃப் 15% if a total value of all product exceeds 3,000. அதாவது 3000 ரூபாய்க்கு மேலே பொருள் வாங்கினா 15% டிஸ்கவுண்ட் தராங்களாம். ஓகே, இது வரையும் என்ன சொல்லியிருக்காங்க கடையோட கண்டிஷன்ஸை சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது வரையும் கண்டிஷன். இப்போது ஷர்ட் காஸ்டிங் 900 was sold to Anand after earning margin of 9%ன்னு சொல்கிறாங்க. அதாவது ஷர்ட்டோட காஸ்ட் ப்ரைஸ் என்னதுன்னா 900. ஓகேவா? இப்போது செல்லிங் ப்ரைஸ் என்னவாக இருக்குன்னா 9% மார்ஜினில் விற்கிறாங்க. அப்போது 109 டிவைடட் பை 100 பண்ணால் நம்மளுக்கு 9% ப்ராஃபிட் கிடச்சிருமா. அப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணால் 109 × 9 வந்து என்ன வருது 900 ஒரு 81 வருமா, 981. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க ஆல்சோ ஜாக்கெட் காஸ்டிங் 1900. ஓகே, இப்போது இன்னொரு ப்ராடக்ட் ஜாக்கெட் இருக்குது. ஜாக்கெட்டோட காஸ்ட் ப்ரைஸ் என்னவாக இருக்குன்னா 1900 இருக்குது. சோல்டு இம் ஆஃப்டர் 6% ஆஃப் மார்ஜின். அப்போ செல்லிங் ப்ரைஸ் என்னவாக இருக்கும் 1900 × 106 டிவைட் பை 100 பண்ணால் நம்மளுக்கு 6% மார்ஜின் கிடச்சிருமா. அப்போ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் என்ன வருது 106 × 19 பண்ணனா 9 6 are 54 9 601 ஒரு 1 மல்டிப்ளை பண்ணால் 0 4 11 1 0 1. ஓகே, 2014 வருது. ஓகே, இப்போ டோட்டல் பில் என்ன வரும் 2014 டிவைட் ப்ளஸ் ஒரு 981 வருமா. அப்போ டோட்டல் ஆட் பண்ணால் 5 9 9 2. ஓகே, 2995 தான் பில்லாக இருக்கும். பட் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3000 கம்மியாக பர்ச்சேஸ் பண்ணால் 12% டிஸ்கவுண்ட்டும் தரும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இதிலேருந்து 12% டிஸ்கவுண்ட்னா நம்ம என்ன பண்ணிடலாம் 100லேருந்து 12 போச்சுன்னா 88% என்ன இருக்கும் பேலன்ஸ் இருக்கும். அப்போ இதுதான் டோட்டல் பில்லிங் ப்ரைஸாக இருக்கும். கரெக்டு தானே? ஓகே, இப்போ என்ன பண்ணிடலாம்னா இந்த 2995 இன்ட்டு ஒரு 88 பண்ணிடலாமா. பண்ணால் 5 8s are 40. ஓகே, 9 8s are என்ன வருது ஒரு 72 வருது. 72 + ஒரு 4 6 76. சேம் லைக் ஒரு 72 + ஒரு 7 79. ஒரு 8 2s are 16 16 + ஒரு 7 23 வருதா. ஓகே, நெக்ஸ்ட்டு சேம் அப்படியே தான் வரும் 0 6 9 3 2 இருக்கும். 0 6 ஒரு 15 5 1 10 13 1 5 6 2. ஓகேவா? டிவைட் பையில் ஒரு 100 இருக்குது. ஸோ 2 பாயிண்ட் தள்ளி ஒரு 0 வச்சிடலாம். அப்போது ஃபைனலாக தர வேண்டிய ப்ரைஸு 2635.60 ருபீஸாக இருக்கும். அப்போது ஆப்ஷன் 4 தான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாம். ரேடியஸ் ஆஃப் அ ஹெமிஸ்பெரிக்கல் போல் இஸ் 9 cm. ஃபைன் தி கெப்பாசிட்டி ஆஃப் த போல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஹெமிஸ்பியரோட வால்யூம் என்னது 2/3 πr3. ஓகே, நம்மளுக்கு ரேடியஸ் தெரிஞ்சிடும். டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணிட்டா ஆன்சர் கிடச்சிரும். 2/3 பையோட வேல்யூ 22/7 6 கியூப் அதாவது 9 கியூப் பண்ணால் 9 × 9 × 9 வரும். ஓகேவா? இதை ஃபர்தராக கேன்சல் பண்ணால் 3 டைம்ஸு 3 2s are 6 6 × 22 22 × 6 பண்ணால் ஒரு 12 1 12 13 வரும். 132 இன்ட்டு ஒரு 81 வருதா 81 9 9s are 81 டிவைடட் பை 7 இருக்கும். ஓகே, இப்போ இந்த 132 இன்ட்டு ஒரு 81 பண்ணலாமா. பண்ணனா என்ன வருது 2s are 3 1 8 2s are 16 24 25 8 10 வரும். ஓகே, 29601.
ஓகே, இப்போது ஃபைனல் வேல்யூ இதோட மல்டிப்ளை பண்ணுறப்போ 10692 வருது. டிவைடட் பை 7 பண்ணலாம். பண்ணால் என்ன வருது? 1 ஜார் 7, பேலன்ஸ் ஒரு 3 இருக்கும், 5 ஜார் 35, ஒரு 1 இருக்கும், 2 ஜார் என்ன வருது 14, 152ல் என்ன இருக்குது? ஆப்ஷன் 4 மட்டும் தான் இருக்குது. அப்போ இதுதான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாம். ட்ரிக்னாமெட்ரிலேருந்து. ஓகே, இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலாம்? இது காம்பனண்ட் டிவைடட் மெத்தடில் இருக்குது. அப்போது என்ன பண்ணலாம்? இது என்ன பண்ணிடலாம்? இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இதோட ஆட் பண்ணால் என்ன வருதுன்னு பார்க்கலாமா? 79 × 2 பண்ணால் ஒரு 158, 158 ப்ளஸ் ஒரு 51 பண்ணால் 9, ஒரு 209 வருது. ஓகே, அப்போது sec a ப்ளஸ் ஒரு tan a டிவைடட் பை sec a மைனஸ் tan a ஓட வேல்யூ என்ன இருக்குது? 209 டிவைடட் பை 79 இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் இதை காம்பனண்ட் டிவைடட் பண்ணோன்னா sec a டிவைடட் பை tan a வந்துடும். ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குன்னா 209 ப்ளஸ் ஒரு 79 டிவைடட் பை 209 மைனஸ் ஒரு 79 இருக்கும். இப்போது இதை நம்ம சால்வ் பண்ணோன்னா ஒரு என்ன வருது? 70, 80, 288 வருதா? 288 டிவைடட் பை ஒரு 9 போயிடுச்சுன்னா அப்போ ஒரு பேலன்ஸ் ஒரு 130 இருக்கும். sec a டிவைடட் பை tan a ஓட வேல்யூ. ஓகே, இப்போ பாருங்கள், இந்த sec a நம்ம எப்படி எழுதலாம்னா 1 பை cos a எழுதலாமா? tan a என்ன பண்ணலாம்? sin a பை cos a இருக்கும். மேலே cos a போயிடுச்சுன்னா இன்டூ என்ன இருக்கும்? cos a டிவைடட் பை sin a அப்படின்னு இருக்கும். ஈக்குவல் டு 288 பை 130. இதை ஃபர்தராக 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 144 டிவைடட் பை ஒரு 65 இருக்குமா? ஓகே, இந்த cos a கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ 1 பை sin a ஓட வேல்யூ 144 டிவைடட் பை 65 இருக்குது. நம்ம கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? sin a கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணிடலாம்? ரெசிப்ரோக்கல் பண்ணிட்டோன்னா sin a ஓட வேல்யூ கிடச்சிரும். sin a ஈக்குவல் டு 65 டிவைடட் பை 144 வந்துடும். ஆப்ஷன் 65, 144, ஆப்ஷன் 2 தான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாம். ஓகே, ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லேருந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம் இது. ரிடக்ஷன் ஆஃப் 7.5% in a cost price of a commodity enables the shopkeeper to purchase 15 kg more than what he previously purchased on a sum of 7,400. In order to make a profit of 32.5% on a pre-reduction cost price of a commodity, at what price per kg should he commodity be sold ன்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போது ஒரு பொருளோட விலை என்ன 7.5% குறைஞ்சிருச்சு. அந்த குறைஞ்சதுனால ஃபஸ்ட்டு வாங்கின அமௌண்ட்டை வச்சு இப்போ என்ன பண்ண முடியுதுன்னா ஒரு 15 கிலோ எக்ஸ்ட்ரா வாங்க முடியுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த விலை குறையிறதுக்கு முன்னாடி இருந்த ப்ரைஸில் இப்போ அவங்களுக்கு 32.5% என்ன வரணுமா? ப்ராஃபிட் வரணுமா? அப்போ ப்ராஃபிட் வச்சு விற்கிறப்போ எவ்வளோ ப்ரைஸ் வச்சு விற்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, ஓகே, இதிலிருந்து நம்ம வேறு ஃபஸ்ட்டு நம்ம இதை சால்வ் பண்ண பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ரைஸ் எவ்வளோ குறைஞ்சிருக்கு? 7.5% குறைஞ்சிருக்கு. அப்போது 7% டிவைடட் பை 100 போட்டுக்கலாம். ஓகே, இது எப்படி பண்ணலாம்னா 15/2 எழுதலாமா? 15/2 × 100 என்ன வந்துடும்? 15/200 வந்துருமா? இது ரெண்டும் சேம் தான். ஓகே, இப்போ நம்ம ஃபர்தராக கேன்சல் பண்ணோன்னா 3s are 5 3s are இது வந்து 40. ஓகே, இப்போ என்ன இருக்குன்னா -3 லெஸ் ஆகிருக்கு. அதாவது முன்னாடி 40 பார்ட்ஸாக இருந்தது, இப்போது என்ன இருக்குன்னா 40 பார்ட்ஸாக இருந்தது, இப்போது 37 பார்ட்ஸாக இருக்குது. கரெக்டாக? இந்த பார்ட்ஸ் மூலயமா எவ்வளோ கிடைக்குது? இந்த இப்போ இதில் ஒரு 40 ரூபா இருந்தது, இப்போது 37 ருபீஸாக இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த 3 ரூபா வச்சு நம்மளால் 5 கிலோ எக்ஸ்ட்ரா, அதாவது 15 கிலோ எக்ஸ்ட்ரா வாங்க முடியும்னு சொல்கிறாங்க. ப்ரீவியஸாக எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்கன்னா 7,400 ருபீஸ்க்கு வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ இதை வேல்யூ நம்ம எக்ஸ்னு எடுத்துக்கலாம். இப்போ ப்ரீவியஸாக என்ன பண்ணுறாங்க? இப்போ வாங்குறதுக்கும் இப்போ புதுசாக விலை குறைஞ்சி வாங்குறதுக்கும் விலை கூடுறது முன்னாடி இருந்த வேல்யூக்கும் மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு 15 kg வரணுமா? அப்போது இந்த 7,400 ருபீஸில் இது டோட்டல் ருபீஸ் டிவைடட் பை நம்ம 1 kg ப்ரைஸ் போட்டோன்னா நம்மளுக்கு என்ன வந்துடும்? டோட்டல் கேஜி எவ்வளோ தெரிஞ்சிருமா? அப்போது 37x மைனஸ் ஒரு 7,400 டிவைடட் பை 40x பண்ணோன்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிரும்னு சொல்லியிருக்காங்கன்னா 15 கிலோ கிடைக்கும்னு சொல்கிறாங்க. கரெக்டாக? இதில் ஒரு கேஜி கிடைக்கும், இதில் ஒரு கேஜி கிடைக்கும், இதில் வந்து 15 கிலோ எக்ஸ்ட்ரா கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக தானே? ஓகே, இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணால் 37 × 2s are 200 டிவைட் பை எக்ஸு. இந்த 0க்கு 0 கேன்சல், இதை கேன்சல் பண்ணால் 1s are 3, 8s are 32, இன்னொரு பேலன்ஸ் ஒரு 5. ஓகே, 200 டிவைட் பை எக்ஸு மைனஸ் 185 டிவைட் பை எக்ஸு ஈக்குவல் டு 15 வந்துருச்சு. ஓகே, இதை ஃபர்தராக கேன்சல் பண்ணால் டினாமினேட்டர் சேமாக இருக்குது. ஸோ நியூமரேட்டரில் டேரெக்டாக மைனஸ் பண்ணிட்டா 15 டிவைட் பை 15 இருக்கும். கேன்சல் ஆகிடுச்சுன்னா எக்ஸோட வேல்யூ என்ன வந்துருச்சு? 1ன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போது ஆக்சுவல் ப்ரைஸே என்னது தானா? 40 ருபீஸு. இப்போது புதுசாக விலை குறைஞ்சதுக்கப்புறம் என்னவாயிருக்கு? 37 ருபீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு, அப்போது ஒரிஜினல் காஸ்ட் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு 40 ருபீஸ்ன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போது நியூ காஸ்ட் ப்ரைஸ் வந்து 37 ருபீஸு. ஓகே, in order to make a profit of 32.5% on pre-reduction cost price. நியூ ப்ரைஸில் கேட்கல, ப்ரீ ரிடக்ஷன் காஸ்ட் ப்ரைஸ் நம்ம 40 ரூபான்னு கண்டுபிடிச்சிருக்கோமா? அதில் 32.5% ப்ராஃபிட் வேணும்னு கேட்குறாங்க. அப்போது இந்த 40 ரூபாயில் இருந்து 32
0.5னா 132.5 டிவைடட் பை 100ன்னு வரணும். ஓகேவா? இப்போ இந்த 0 இதில் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 1325 இன்ட்டு 4 பண்ணால் வந்துருமா? இப்போது 5 4s என்ன வருது? 20, 8 10 12 ஒரு 13 1 4 5 டிவைடட் பை 100 இருக்கும். இந்த 100 2 0 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 53 ருபீஸ்க்கு சேல் பண்ணால் நம்மளுக்கு என்ன வந்துடும்? 32.5% ப்ராஃபிட் கிடச்சிரும். ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாம். இந்த சம் பார்ப்போம். இதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் சம் தான். இந்த சம் இந்த டைப் சம் எப்படி சால்வ் பண்ணணும்னா என்ன பண்ணிடலாம்னா, மேலேயும் கீழேயும் நம்ம cos 13 என்ன பண்ணிடலாம்? டிவைட் பண்ணிடலாம். இப்போது cos 13 டிவைடட் பை cos 13 ப்ளஸ் sin 13 டிவைடட் பை cos 13. ஏன்னா ரெண்டு பக்கமும் டிவைடட் பை cos 13 பண்ணுறோம். அப்போ சேம் இங்கே என்ன வந்துடும்னா cos 13 டிவைடட் பை cos 13 மைனஸ் sin 13 டிவைடட் பை sin cos 13 வந்துடும். இப்போ cos 13 வேல்யூ 1 வந்துடுமா? ஈக்குவல் டு 1 ப்ளஸ் இது என்ன எழுதலாம்னா நம்ம tan 13 எழுதிடலாம். tan 13 டிவைடட் பை 1 மைனஸ் என்ன எழுதலாம்னா tan 13 எழுதலாம். ஓகே, இப்போ ஒரு ஃபார்முலா ஒன்று பார்க்கலாம். tan a ப்ளஸ் பியோட வேல்யூ என்னதுன்னா tan a ப்ளஸ் tan b டிவைடட் பை 1 மைனஸ் tan a tan bன்னு வரும். ஓகேங்களா? இதுவே இப்போ இந்த ஏவோட வேல்யூ 45 இருந்துச்சுன்னா, அதாவது tan 45 டிகிரி ப்ளஸ் பியாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னா tan 45, அதாவது tan a தானே, அப்போ இந்த இடத்துல tan 45 வரணும். tan 45 வேல்யூ நம்மளுக்கு என்ன தெரியும்? 1 ப்ளஸ் tan ba டிவைடட் பை 1 மைனஸ் tan யோட வேல்யூ நம்மளுக்கு என்ன தெரியும்? 1 இன்ட்டு tan b இப்படி இருக்கும். ஓகேங்களா? இந்த ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது? சேம் இப்படியே இருக்கா? இந்த இடத்துல பிக்கு பதிலாக 13 இருக்குது. ஸோ நம்ம என்ன எழுதிடலாம்னா இதோட வேல்யூ tan 45 ப்ளஸ் 13 இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல பி இருக்குது, இந்த இடத்துல 13 இருக்குது. கரெக்டு தானே? அப்போது இதோட டோட்டலாக நம்ம ஆட் பண்ணால் tan 45 ப்ளஸ் 13 வேல்யூ 58 இருக்கும். அப்போ நம்மளுக்கான ஆப்ஷன் 4 தான் நம்மளோட கரெக்ட் ஆன்சராக இருக்கும். tan 58. இந்த இடத்துல ஒரே ட்ரிக்கி பார்ட் என்னென்னா இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும், ப்ளஸ் இந்த இடத்துல நம்ம cos 13 நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் சம். இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலாம்? இது ஆப்ஷன்ஸில் இருக்க சப்ஸ்டியூட் பண்ணியும் நம்ம என்ன பண்ணலாம்? ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இல்லைனா இதை நல்லா பார்த்தீங்கன்னா இந்த cos ஏவை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா? எக்ஸ்ன்னு எடுத்தால் இங்கே என்ன வருது? 2 cos ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ என்ன வரும்? இங்கே எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துருமா? இது எக்ஸ்ன்னு எடுத்ததால் ப்ளஸ் 3x மைனஸ் 2 ஈக்குவல் டு 0ன்னு வந்துருச்சு. இப்போ இது பார்க்க எப்படி இருக்குது? ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி இருக்கா? இப்போது இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணுவோம்? இங்கே 2 2s என்ன வருது? -4 வேணும். மல்டிப்ளை பண்ணும் போது அதை ஆட் பண்ணுறப்போ 3 வேணும், +3 வேணும்னு கேட்குறாங்க. அப்போ 4 -1 பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது? 4 இன்ட்டு -1ஓட வேல்யூ -4. 4 -1ஓட நம்ம சப்ராக்ட் பண்ணால் 3 + 3 வந்துருச்சு. ஓகே, இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி இருக்க கோஎஃபிஷியன்ட்டில் 2 இருக்கிறதால இங்கே டிவைடட் பை 2, இங்கேயும் டிவைடட் பை 2 எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ எக்ஸோட வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் 4/2. 4/2 எப்படி எழுதலாம்னா 2ன்னு எழுதலாமா? எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் -1/2 ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிரும். அப்போது எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கலாம்? எய்தர் எக்ஸோட வேல்யூ x ஈக்குவல் டு -2 இருக்கலாம், இல்லை எக்ஸோட வேல்யூ x ஈக்குவல் டு 1/2 இருக்கலாம். எக்ஸை நம்ம என்ன எடுத்திருக்கோம்? cos θன்னு எடுத்திருக்கோம், cos a ன்னு எடுத்திருக்கோம். அப்போ cos a ஈக்குவல் டு -2 ஆர் cos a ஈக்குவல் டு 1/2. cos a ஓட மினிமம் வேல்யூ நம்ம என்னென்னு பார்த்தோம்? -1 தானே. காசோட மினிமம் வேல்யூ -1 தான். அப்போ -2 இருக்க சான்ஸே கிடையாது. இப்போ காசோட எந்த வேல்யூ 1/2 இருக்க முடியும்? காசோட வேல்யூ cos 60 டிகிரியோட வேல்யூ தான் நம்மளுக்கு 1/2. அப்போது காசோட வேல்யூ 60 டிகிரி. ஆப்ஷன் 2 தான் நம்மளுக்கான ஆன்சர். இதென்ன கேட்குறாங்க? சால்வ் த ஈக்குவேஷன் ஃபார் ஏ தான் கேட்குறாங்க. அப்போ ஏவோட வேல்யூ நம்மளுக்கு என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம்? ஏவோட வேல்யூ 60 டிகிரின்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, லாஸ்ட் சம் வந்தாச்சு. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்க்கலாம்? இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சம்ஸ் எல்லாமே என்ன பண்ணலாம்? சால்வ் பண்ணலாம். தேங்க்யூ.